அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகம் பல மாற்றங்களுக்கு உள்ளாகி வருகிறது. நாடு, மதம், இனம் கடந்து இந்த தலைமுறை மனிதத்தை போற்றுகிறது என ஆங்காங்கு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவை எல்லாம் வெறும் பேச்சுக்கள் மட்டும்தான். உண்மை சக மனிதர்களை கொல்ல, தன் கருத்தை உலகம் ஏற்றுக்கொள்ள வைக்க எத்தனை பேரை வேண்டுமானாலும் கொல்வேன் என்ற நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டுள்ளதுதான் வேதனை. தகவல் தொழில்நுட்பம், உலகமயமாக்கல் எல்லாம் வியாபாரத்தின் மூலம் மனிதர்களை இணைத்திருக்கிறது, பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் எந்த மாற்றமும் அடையாமல் பல வருடங்களாக அதே கொலை வெறியுடன் உலகளாவிய தீவிரவாதம் நம்முடன் தொடர்ந்து வருகிறது. இதனால் பாதிக்கப்படாத இடமே இல்லை. ஒவ்வொரு நிலப்பகுதியும் தீவிரவாதத்தின் காயங்களின் வடுக்களை சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஈஸ்டர் திருநாள் அன்று இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பில் 290க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ள சம்பவத்தை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். இலங்கையை அதிர வைத்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம். வெளிநாட்டு உளவு அமைப்புகள் எச்சரித்தும் கோட்டை விட்ட அரசு. தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு எதிராக உலக நாடுகள் கண்டனம். பல வருடங்களாக இந்த உலகத்தை தீவிரவாதம் ஆட்டுவிக்கிறது, அச்சப்பட வைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகின் ஏதோ ஒரு மூலையில் வாழும் மக்கள் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். பெண்கள் கடத்தப்படுகிறார்கள். பள்ளிக்கூடங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கோவில், சர்ச், மசூதி, பேருந்துகள், பொது இடங்கள் என எல்லா திசையிலும் குண்டுகள் வெடிக்கின்றன. துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படுகின்றன. இறந்தவர்களின் எண்ணிக்கை இதனால் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இத்தனை உயிர்களை பலி வாங்கியும் இந்த தீவிரவாதத்தின் வெறி மட்டும் அடங்கவே இல்லை, அடங்க மறுக்கிறது. இந்த நிலையில் இதுவரை உலகம் சந்தித்ததிலேயே மிக கொடூரமான தாக்குதல்களில் ஒன்றான இலங்கை சந்தித்திருக்கிறது. இதில் 290 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மறைந்திருக்கக்கூடிய உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். உலகின் பல நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் தீவிரவாத அமைப்புகள் கிறிஸ்தவர்களின் பண்டிகை நாளான ஈஸ்டர் திருநாளில் இலங்கையில் உள்ள தேவாலயங்களிலும் நட்சத்திர ஹோட்டல்கள் உள்பட 8 இடங்களில் தீவிரவாத தாக்குதலை அரங்கேற்றியதால் 250க்கும் மேற்பட்டோர் இறந்து போன கோர சம்பவம் உலகையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளதை பற்றி இப்போது பார்ப்போம். உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் இயேசு உயிர்ப்பித்த நாளான ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையை மக்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இதேபோல இலங்கையிலும் நேற்று கிறிஸ்தவ மக்கள் ஈஸ்டர் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடினர். தேவாலயங்களில் நள்ளிரவிலிருந்தே சிறப்பு பிரார்த்தனைகளும் விசேஷ ஆராதனைகளும் செய்யப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டதுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்து வந்தனர். அப்போது இந்திய நேரப்படி காலை 8:30 மணியளவில் இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள புனித அந்தோனியர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டின் போது யாரும் எதிர்பாராத வகையில் தேவாலயத்தில் திடீர் என்று குண்டு வெடித்தது. இதில் தேவாலய கட்டிடத்தின் சில பகுதிகள் வெடித்து சிதறியதை அடுத்து அங்கிருந்த மக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். அந்த பகுதி முழுவதும் இரத்த வெள்ளமாக காணப்பட்டது. காயமடைந்த அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த குண்டுவெடிப்பு நடந்த சற்று நேரத்தில் நீர்கொழும்புவில் உள்ள புனித செபஸ்டியன் தேவாலயம், மட்டக்களப்பில் உள்ள ஒரு தேவாலயம் மற்றும் கொழும்புவில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களான சங்கரிலா, சின்னமன் கிராண்ட், கிங்ஸ்புரி ஹோட்டல் ஆகிய 6 இடங்களில் அடுத்தடுத்து தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. உலகளாவிய தீவிரவாதம் என்பது எந்த அடிப்படையில் இயங்கினாலும், எந்த மாதிரியான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அவை எப்போதும் தன் இலக்காக வைத்திருப்பது பொதுமக்கள் தான். ஒரு சாமானியனை கொல்வதன் மூலமே இவர்கள் உலகுக்கு தங்கள் கருத்துக்களை கூறுகின்றனர். இந்த தொடர் குண்டுவெடிப்புகளில் இருக்கும் தந்திரமும் இதுதான். பொதுமக்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கேயே குண்டுகளை வைப்பது. இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பிலும் கூட இதே ஃபார்முலா தான். சர்ச், ஹோட்டல்கள் என தொடர்ந்து 6 இடங்களில் மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய நிலையில் 7வதாக திருமண மண்டபம் ஒன்றில் குண்டு வெடித்ததாக கூறப்படுவதை பற்றி
இப்போது பார்ப்போம். இந்த தாக்குதலினால் 200க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்ததுடன் சுமார் 500 பேருக்கு மேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் தெஹிவாலா உயிரியல் பூங்காவிற்கு அருகில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் 7வது ஒரு குண்டு வெடித்ததுதான் கொடுமை. இதில் 2 உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் டெமடகோடா என்ற இடத்தில் 8வது குண்டும் அதனைத் தொடர்ந்து அடுத்த சில நிமிடங்களில் டெமடகோடா பகுதிக்கு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் தொடர்ந்து 3 குண்டுகளும் வெடித்தன. இந்த பகுதியில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த தொடர் குண்டு வெடிப்புகளில் அதிக அளவில் மக்கள் உயிரிழந்த தகவல் நாடு முழுவதும் பரவி பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கொழும்புவில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்வதால் அங்கு உடனடியாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதுடன் 12 மணி நேரத்திற்கு பொதுமக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது என அறிவிக்கப்பட்டு ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. மேலும் வதந்திகள் பரவாமல் தடுப்பதற்காக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களும் முடக்கப்பட்டன. நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் பல்கலைக்கழகங்களுக்கு நடக்கவிருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இரவு கொழும்புவிலிருந்து வெளியில் செல்லும் ரயில்கள் மற்றும் வெளியிலிருந்து கொழும்புவுக்குள் வரும் ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. வீட்டை உள்ள இருந்து சாந்தி கொண்டு இருக்கப்போல அந்த டிப்பர் போகும், டிப்பரில் கல் கொண்டு போவாங்க. டயர் ஒன்று வெடிச்ச சத்தம் தான் கேட்டுச்சு. கேட்டு போக தான் வெளியே வந்து பார்க்கலாம், இந்த பின்னுக்கால புகை போகுது. அப்போ தான் நாங்கள் எங்களோட புதிய மாதிரிலாம் வந்து உள்ளுக்கு இருக்கு சிறுவோடு இருக்கிறவங்களெல்லாம் அனுப்பணும். சின்ன குழந்தை ஒரு 3-4 போல குழந்தைகள் இருந்துச்சு. மற்றவங்கள எடுக்கையிலெல்லாம் மூடி வச்சிருக்கு உங்களுக்கு. அவ்வளோ தான். இப்போ அந்த இன்னொரு பேக் 2 இருக்குது, அதை செக் பண்ண காட்டி நாங்கள் இன்னும் எடுக்கையில். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்தோம். உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்கு? உள்ளுக்கு மிச்சம் இருக்குது, ஒரு 100 மேலே செட் இருப்பாங்க. எத்தனை பேர்? 100க்கு மேலே இருக்குது. சரி. சொல்லலாம் எல்லாம் துண்டு துண்டா இருக்கு. ஒன்றுக்கு மேல ஒன்றுக்கு போய் இருக்கிறாங்க. இலங்கையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு அந்த நாட்டை மட்டுமல்லாமல் உலகையே அதிர வைத்திருக்கிறது. இலங்கை மக்கள் மட்டுமல்லாது அந்த நாட்டிற்கு சுற்றுலா வாய்ந்த வெளிநாட்டவர்களும் இந்த படுகொலையில் உயிரிழந்திருப்பது வேதனை. இதனிடையே இந்த தொடர் குண்டுவெடிப்பிற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றனர். மேலும் போப்பாண்டவர் இறந்தவர்களுக்காக தனது பிரார்த்தனைகளையும் தீவிரவாத செயலுக்கு தனது கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் இலங்கை அதிபர் ஈஸ்டர் நாளை இலங்கை மக்களின் கருப்பு நாள் என்று தெரிவித்ததுடன் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருப்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இலங்கையில் தாக்குதல் தொடர்பாக வெளிவரும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா வேண்டுகோள் விடுத்துள்ளதுடன் உறுதியற்ற தகவல்களை ஊடகங்கள் வெளியிட வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் உள்நாட்டு போருக்கு பிறகு நடக்கும் மிகப்பெரிய தாக்குதல் இது என கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அந்நாட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த கோழைத்தனமான தாக்குதலில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே தனது கண்டனத்தில் இலங்கை மக்களுக்கு இந்த நாள் கருப்பு நாள் என்று தெரிவித்தார். மேலும் புனித நாளை கொண்டாட வந்த இலங்கை மக்களை கொன்று குவித்திருப்பதாகவும் இந்த தாக்குதலில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் என பல இலங்கை மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஒரு புனித நாளில் இப்படியான கொடூர தாக்குதல்கள் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்தார். இதற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் வெகு விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, அமெரிக்க, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் தங்களின் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் புனித பீட்டர் சதுக்கத்தில் வழக்கம் போல ஆசி வழங்கியதுடன் இலங்கையின் குண்டுவெடிப்பிற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். அதில் பிரார்த்தனைக்காக கூடியிருந்த போது தாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடனான தனது நெருக்கத்தை வெளிப்படுத்த விரும்புவதாகவும் இந்த கொடிய வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரார்த்திப்பதுடன் பலியான அனைவரையும் இறைவனிடம் ஒப்படைப்பதாகவும் தெரிவித்தார். And also to those who have been injured. நான் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த சம்பவம் குறித்து நடுநிலையான நேர்மையான விசாரணை நடத்தணும். இதுக்கு பின்னாடி
என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் விசாரணை நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும். நடந்த இந்த சம்பவம் கருணையற்ற மிருகத்தனமான செயலாக இருக்குது. மிருகங்கள் தான் இப்படி நடந்து கொள்ளும். எல்லா விதமான இழப்புகளுக்கும் ஒரு சிறு அலட்சியம்தான் காரணமாக இருக்க முடியும். எதில் அலட்சியம் இருந்தாலும் ஒரு நாட்டு மக்களின் உயிருக்கும் ஆபத்து இருக்கும். பாதுகாப்பில் கவனக்குறைவாகவும் அலட்சியத்துடனும் நடந்து கொண்டால் அதன் விளைவுகள் பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்திவிடும். பல நேரங்களில் அரசும் பாதுகாப்புத்துறையும் அலட்சியமாக இருக்க காரணமே அவர்கள் தங்களை மிகப்பெரிய பலம் பொருந்தியவர்களாகவும் நம்மை மீறி என்ன நடந்துவிடப் போகிறது என்ற கர்வத்துடனும் நடந்து கொள்வதுதான் இதற்கு முக்கிய காரணம். இது உலகம் முழுக்க ஒரே அளவீடுகளில்தான் இருக்கிறது என்பதற்கு நடக்கும் தீவிரவாத தாக்குதல்களே சிறந்த சாட்சி. இலங்கையில் தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறலாம் என்று இலங்கை அதிகாரிகளுக்கு முன்னமே தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுவதை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த கோர தாக்குதல்களில் அமெரிக்கா, டென்மார்க், சீனா, பாகிஸ்தான், மொராக்கோ, இந்தியா, வங்காளதேசம் ஆகிய வெளிநாடுகளை சேர்ந்த 35 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி சுஷ்மா ஸ்வராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது 6 இந்தியர்கள் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறலாம் என்று இலங்கையின் மூத்த காவல்துறை அதிகாரி 10 நாட்களுக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்ற தகவல் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் மூத்த காவல் அதிகாரி புஜித் ஜெயசுந்தரா ஏப்ரல் 11ஆம் தேதி ஒரு அறிக்கை அளித்துள்ளார். அதில் தேசிய தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு நாட்டிலுள்ள முக்கிய சர்ச்சுகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு உளவு அமைப்புகள் எச்சரித்துள்ளதாகவும் இந்த எச்சரிக்கையையும் மீறி இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கைது செய்யப்பட்டவர்களின் விவரம் எதுவும் வெளியிடப்படவில்லை. கொழும்புவில் உள்ள 2 இடங்களில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இலங்கையில் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்ட நிலையில் கொழும்புவின் கட்டுநாயக்க விமான நிலையம் அருகே இன்று காலை போலீசார் நடத்திய சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதனை மீட்ட போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியோடு செயலிழக்க செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தீவிரவாதத்தை ஒழிக்க உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து முயற்சித்தும் கூட அதை அசைக்க முடியவில்லை. அதற்கு காரணம் அடிப்படையில் அது மனிதர்களை பயமுறுத்துவதன் மூலம், அடிமையாக்குவதன் மூலம், மூளைச்சலவை செய்வதன் மூலம் தங்கள் காரியத்தை இதுபோன்ற இயக்கங்கள் சாதித்துக் கொள்கிறது. இதற்காக ஒவ்வொரு நாளும் புது புது இயக்கங்கள் தோன்றுகின்றன. அதற்கு ஆட்சேர்க்கும் நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்தேறி வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்று உலகளாவிய தீவிரவாதம் தன் அசுரத்தனமான கால்களை ஒவ்வொரு நாட்டிலும் அழுத்தமாக பதித்துவிட்டது. உலக மக்களும் நாடுகளும் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது கேள்விக்குறியே. எந்த வடிவில் அல்லது எந்த சிந்தனையின் அடிப்படையில் தீவிரவாதம் வந்தாலும் அவை எதிர்க்கப்பட வேண்டியது என்பதை மனிதர்கள் உணர்ந்தால் மட்டுமே தான் இந்த மனித பலிகளுக்கு விடை கிடைக்கும். இந்த நிலையில் இந்த இலங்கை தாக்குதலில் வெளிநாட்டு சதி இருப்பதாக அந்நாட்டு அதிபர் தெரிவித்திருப்பதுடன் அவசர நிலை பிரகடனப்படுத்தி அந்நாட்டு முப்படைகளுக்கும் முழு அதிகாரம் அளித்தும் உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு விஷயங்களை முன்னிறுத்துவது என்பது உயிர் பலிக்கு சிறந்ததல்ல. தீவிரவாதம் என்பது கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. தீவிரவாதமே திருந்தாவிட்டால் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது. மீண்டும் மற்றொரு கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் கேப்ரியல் மற்றும் கோப்பியம் குழுவினர். நன்றி, வணக்கம்.